இயற்கை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ is sponsored by The EduQuest. struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாம் இப்போ வீடியோக்குள்ளே போனால் நம்ம பார்க்க போகிற தாவரம் நல்வேலை. இதுக்கு நல்வேலை, தைவேலை அப்படின்னு நிறைய பேர் உண்டு. மண்மனம் முதிர்க்கும் பருவமழை காலத்தின் தொடக்கத்திலேயே கூட்டமாக தைவேலை தாவரங்கள் எட்டி பார்க்க ஆரம்பித்துவிடும். இதுக்கு நல்வேலை, வேலை, அசக்கண்டர் அப்படின்னு நிறைய பேர் உண்டு. கழுத்துக்கு மேல் உண்டாகும் நோய்களை களைவதில் தைவேலை கில்லாடி, காது, மூக்கு, தொண்டை நோய்களுக்கான சிறப்பு மருத்துவர் என தைவேலைக்கு கௌரவ பட்டம் உண்டு. ஓராண்டு வளரும் செடி வகை இது. தாவரம் முழுவதுமே பிசுபிசுப்பான ரோம வளரிகள் இருக்கும். இதோட தாவரவியல் பெயர்னு பார்த்தா கைனான்ட்ராபிஸ் பெண்டாஃபில்லா. இது கெப்பாரிட்டிஸுங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. இந்த தாவரத்தில் கிளியோகைனால், ஆந்த்ரோகுயினோன்கள், பீட்டா கரோட்டின், சுண்ணச்சத்து அப்படின்னு நிறைய வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது. சமையலில் வேலைக்கிரை சேர்த்து வர உடல் சோர்வு நீங்கி புத்துணர்வு உண்டாகும். பசி இல்லாமல் அவதியுறுபவர்களுக்கு வேலைப்பூ சமையல் சிறந்த பலனளிக்கும். தைவேலைப்பூ, தூதுவேலைப்பூ இரண்டையும் நெய் விட்டு வதக்கி துவையலாக்கி சாப்பிட அதிகரித்திருக்கும் கபமும் வாதமும் தன்னிலையடையும். இலைகளை கொதிக்க வைத்து நீர்மோரில் சில நாட்கள் ஊற வைத்து ஊட்டச்சத்து பானமாக பருகும் பழக்கம் பல பகுதிகளில் காணப்படுகிறது. அரிசி கழுவிய நீரில் இதன் இலைகளை சேர்த்து நொதிக்கச் செய்தும் உபயோகிக்கலாம். இதன் இலைகள் சில நாடுகளில் ஊறுகாய் தயாரிப்பில் கூட சேர்க்கப்படுகின்றன. இதன் முழு தாவரத்திலிருந்து பிழிந்து சாரோடு பாலும் நாட்டுச்சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட சைனசைடிஸ் அறிகுறிகள் நீங்கும் என்கிறது சித்த மருத்துவம். இலை சாரோடு தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி புண்களின் மீது தடவ நோய் தொற்று அதிகரிக்காமல் விரைவில் ஆறும். முழு தாவரத்தையும் வெள்ளை பூண்டோடு சேர்த்து காய்ச்சி தயாரிக்கப்படும் மருந்து நாட்பட்ட தோல் நோய்களை குணமாக்க பயன்படும் என்கிறது மூலிகை குறிப்பு. நலத்தின் நல்வேலை.